गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादि गुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे। संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. கரநாம சம்வத்சரம் உத்தராயணம், கிரீஷ்ம ரித்து, மிதுன மாதம், ஆனி மாதம், கிருஷ்ணபக்ஷம், சதுர்த்தி திதி, சங்கடஹர சதுர்த்தின்னுட்டு இன்றைக்கி சதுர்த்தி திதி இன்றைக்கி மத்தியானம் 2 மணி மட்டும் இருக்குது. அதனால் சங்கடஹர சதுர்த்தி பூஜையெல்லாம் பண்ணுறதெல்லாம் நேத்திக்கே ராத்திரி பண்ணியிருப்பாள். ஏன்னா சங்கடஹர சதுர்த்தி பூஜை பிள்ளையாருக்கு பண்ணுறது எப்போதும் ராத்திரியில் பண்ணுறது. எப்போ ராத்திரியில் சதுர்த்தி இருக்கோ அப்போ பண்ணுறது. அதனால் நேத்திக்கு ராத்திரி எல்லா கோவில்கள்லேயும் எல்லா ராத்திரிலையும் பண்ணியிருப்பாள். ஆனால் இன்றைக்கும் மத்தியானம் 2 மணி மட்டும் சதுர்த்தி இருக்குது, கிருஷ்ண சதுர்த்தி. நல்ல உஷத்தியான ஸ்ரவண நட்சத்திரம், அமிர்த யோகம். இவரோட வசதியான இன்றைக்கி நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் 25வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். 25வது அத்தியாயம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது, 48 ஸ்லோகங்கள் இருக்கிறதுனால அதை ரெண்டாக பிரித்து
பார்ட் 1 இன்றைக்கி அத்தியனம் பண்ணுவோம். பார்ட் 2 அடுத்த வாரம் அத்தியனம் பண்ணுவோம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தம் முடிகிற மட்டும், அதாவது 33 அத்தியாயங்கள் கொண்டது இந்த 3வது ஸ்கந்தம். அது முடிகிற பரியந்தம் கபிலாவதாரத்தினுடைய கபிலாவதாரத்தை பற்றி நல்லா அவசியத்தை விளக்கி சொல்கிறாள் இந்த பாகவதத்தில். அதில் இந்த போன வாரம் நம்ம பார்த்தோம், போன அத்தியாயத்தில் கர்தம பிரஜாபதி தன்னுடைய பிள்ளையான கபிலரை ஸ்ரீமன் நாராயணங்கிறதா ரொம்ப பிரசம்சித்து சொல்லி நமஸ்காரம் பண்ணிவிட்டு பரிவராஜகராக போய் சேர்ந்தாள். அவரை கூப்பிட்டு அம்மாவான தேவஹூதிக்கு நீ உபதேசம் பண்ணணும்னாள். கபிலரும் நான் கண்டிப்பாக அம்மாவுக்கு ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணுறேன், நீங்கள் கவலை இல்லாமல் போய் நீங்கள் பரிவராஜகராக போய் நீங்கள் சன்னியாசியாகி நீங்களும் க்ஷேமத்தை அடையணும், மோட்சத்தை அடையணுங்கிறதாக சொல்லி அதோடு நிறுத்தினோம் போன அத்தியாயத்தில். இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி, இந்த அத்தியாயத்தில் கபிலர் அம்மாவான தேவஹூதிக்கு பக்தியை பற்றி எடுத்து சொல்ல போகிறாள். ஏன்னா எல்லா மார்க்கங்கள் 2 மார்க்கங்கள் தான், கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம்னு 2 மார்க்கம். சில பேர் பக்தி மார்க்கம்னு 3வது மார்க்கம் சொல்லுவாள். அப்படி பக்தி மார்க்கம்னு ஒன்று கிடையாது. பக்திங்கிற உபாசனை இருக்கே, அது இந்த 2 மார்க்கங்களுக்கும் தேவை. ஞானம் பண்ணுறவாலும் சரி, பக்தி கர்மா பண்ணி கர்ம பல தியாகம் பண்ணுற கர்மயோகம் பண்ணுறவாளும் சரி, அவளும் எல்லாரும் பக்தியோட ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் தான் ஸ்ரத்தை ஏற்படுங்கிறதுனால அது பக்தி பண்ண தான் வேணும். அதனால் இந்த பக்தியை பற்றி ஒசத்தியாக இந்த அத்தியாயம் முழுக்க சொன்ன ஆள்னுட்டு ஸ்ரீதரர் அவருடைய ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய சம்மரியும் 2 ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லுவார். அதை இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லியிருக்கார் அவருடைய காமெண்டரியில். அதை நான் இப்போ சொல்கிறேன். பஞ்சவிம்சே ஜனன்யாத்து பிருஷ்டோ பந்த விமோச்சனம் ஆதாவாக பரம் பக்தி லக்ஷணம் கபிலசுதா. அம்மா கேட்டாலாம், எனக்கு இந்த பந்தங்கள்லேருந்து விமோச்சனம் ஏற்பட்டு முக்தி ஏற்படணுமே, ஆத்ம ஞானம் ஏற்படணுமே, எனக்கு சொல்லிக் கொடுனாள். சொல்லித்தரேம்மா. அதுக்கு முதல்ல பக்திங்கிறது என்ன, பக்தியினுடைய லட்சணம் என்ன, பக்தி பண்ணுறதுன்னா என்னென்னு உனக்கு தெரிய வேண்டாமா, அதுக்காக அது சொல்கிறேன்னு சொன்னாலாம். கபிலே நார்ப்பிதா மாத்ரே கூடபாவனியந்திரிதா யோகமாணிக்ய மஞ்சூஷா ஸ்புடமுத்காட்டியதேதுனா. அப்படி பக்திங்கிறது என்னங்கிறதான வியாக்கியானம் இருக்கே, அந்த பக்திங்கன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஞானம் அது மாணிக்கம் மாதிரி ஒரு பொட்டிக்குள்ளே இருக்கான். அந்த பொட்டிக்குள்ளான துறவுகோல் இந்த கபிலருங்கிறாள். இந்த அத்தியாயத்தில் ஒரு சாவியை போட்டு அப்படி ஒரு ஜுவல்லரி பாக்ஸை திறந்து அதுலேருந்து ஜுவல் எடுக்கிற மாதிரி பக்திங்கிறது என்னங்கிறது பற்றி ஞானம் நாலெட்ஜ் இருக்கே, அதுதான் அந்த ஜுவல். அதை திறப்பதற்கான உள்ளான திறவுகோல் மாதிரி இருந்தாராம் கபிலர் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி சொன்னார் ஸ்ரீதரர். வேறுபட்ட வசத்தியான இந்த அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे पञ्चविंशोऽध्यायः. श्रीहरये नमः. शौनक उवाच कपिलस्तत्त्वसङ्ख्याता भगवान् आत्ममायया जहतः स्वयमजः साक्षात् ஆத்மப்பிரஜப்தயே நிருணாம். கதை சொல்லிட்டு வராள். நைமிஷாரண்யத்தில் சத்திரையாகத்தும் போது சூத்த புராணிக்கர் சௌனகாதிகளுக்கு சொல்லிட்டு வராள். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி தான் நம்ம ஆரம்பித்தோம். அந்த சத்திரையாகத்தில் கதை சொல்லிட்டு வர சூத்தரை பார்த்து சௌனகர் கேள்வி கேட்குறாள். கேட்டு சௌனகர் தான் சௌனகாதி ரிஷிகளினுடைய பிரதிநிதி. அவர் பார்த்து கேள்வி கேட்டாள். கபிலஸ்தத்வசங்க்யாதா பகவான் ஆத்மமாயயா ஜாதஸ்வயம் அஜஸ் சாக்ஷாத் ஆத்ம பிரஜப்தயே நிருணாம். பிறவி என்பதே கிடையாத ஒரு பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனுக்கு பிறவி என்பதே கிடையாது. அப்பேற்பட்டவர் கர்தம பிரஜாபதிக்கும் தேவஹூதிக்கும் பிள்ளையா பிறந்தாராமே. அப்படி சுவாமி பிறந்து
எதுக்காகன்னா ஜனங்கள் எல்லாருக்கும் ஆத்ம ஞானம் ஏற்படுவதற்குள்ளான தத்துவங்களை விளக்க வேண்டும் என்பதற்காகவே பிறந்தாராமே சொல்லி இந்த கதையை அந்த கதையை நாங்கள் விஸ்தாரமாக கேட்கணும் உங்கள் வாயால் சொன்னியா இந்த கதையை சொல்லணும்னு சொல்லி சொன்னாள். நஹ்யஸ்ய வர்ஷ்மண பும்சாம் வரிம்ண சர்வயோகினாம் விஸ்ருதௌ ஸ்ருததேவஸ்ய பூரி திருப்யந்தி மே சவஹா. அந்த கதையெல்லாம் பற்றி உங்களை தவிர வேறு யாருக்கும் விஸ்தாரமாக சொல்ல தெரியாது. ஏன்னா நீங்கள் அத்தனையும் தெரிஞ்சவாள். சூத்திரை பார்த்து சொல்கிறாள், பகவான் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஞானி அவர் பகவான். நஹ்யஸ்ய வர்ஷ்மண பும்சாம் வரிம்ணஹ சர்வயோகினாம். பும்சாம் வர்ஷ்மணஹனர், எல்லா மனுஷியா கணங்கள் எல்லாத்துலேயும் வசதியானவர் அவர். எல்லா யோகிகளுக்கும் வசதி. சர்வயோகினாம் வரிம்ணஹ, அவர் எல்லா யோகிகளுக்கும் மேலான யோகி அவர்தான், அந்த பகவான் தான். விஸ்ருதௌ ஸ்ருத தேவஸ்ய, வேதங்களெல்லாம் முழுக்க தெரிஞ்சவர். ஏன்னா வேதத்துக்கு காரணமே அவர்தான். அதனால அவருடைய கதையை எடுத்து நீங்கள்லாம் சொல்லணும்னாள். பூரி திருப்யந்தி மே அசவஹா. அதனால் நீங்கள் அந்த கதையை சொல்ல சொல்ல எங்களுடைய இந்திரியங்கள் எல்லாம் சந்தோஷப்படுறது. அதனால சொல்லணும்னாள். யத்யத் விதத்தே பகவான் ஸ்வச்சந்தாத்மாத்மமாயையா தானி மே ஸ்ரத்ததானஸ்ய கீர்த்தன்யானி அனுகீர்த்தய. ஆகையினால கருணையோடு கூட ஹே சூதரே, நீங்கள் அந்த பகவான் என்னென்ன மாதிரி அவதாரங்கள் எடுத்தாரோ அத்தனையும் எங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதாவது இப்போ கபிலாவதாரத்தையும் எடுத்து அழகாக எங்களுக்கு விஸ்தாரமாக சொல்லணுங்கிறதாக சொல்லி நமஸ்காரம் பண்ணி கேட்டுண்டாள். அதுக்கு பதில் சூத்தர் சொன்னார். சூத்த உவாச்ச துவைஹிபாயன சகஸ்த்வேவம் மைத்ரேயோ பகவான்ஸ்ததா பிராகேதம் விதுரம் பிரீத ஆன்வீக்ஷிக்யாம் பிரச்சோதிதா. முன்பு ஒரு சமயம் வியாசாச்சாரியாளுடைய பரம மைத்திரரான மைத்ரேயர், வியாசாச்சாரியாளுடைய சிநேகிதரான மைத்ரேயர் விதுரருக்கு உபதேசம் பண்ணாள். பிரம்மஜானத்தை எடுத்து உபதேசம் பண்ணாள். அந்த சமயத்தில் வந்த கதைகள் தான் இந்த கபிலாவதாரம் முதலான பகவான் அவதாரம் பண்ண கதைகள் சொல்லி அவர் சொன்னதை சொன்னால். துவைபாயன சகா துவேவம் மைத்ரேயோ பகவான் ஸ்ததா பிராகேதம் பிராக இதம் பிராகேதம் விதுரம் பிரீத ஆன்வீக்ஷிக்யாம் பிரச்சோதிதா. ஏன்னா விதுரர் அவரை போய் கேட்டிருந்தார். அப்போது எனக்கு ஆத்ம ஞானம் ஏற்படணும், பகவத்கதையை எடுத்து சொல்லணும்னுட்டு அப்படி கேட்டதுனால அவர் எடுத்து சொன்னாள். என்ன சொன்னாள் அதை உங்களுக்கு சொல்கிறேன்னாள். மைத்ரேயோவாச்ச, மைத்ரேயருக்கு விதுரருக்கு சொல்ல போகிறாள். மைத்ரேயோவாச்ச, மைத்ரேயர் சொன்னார். பிதரி பிரஸ்திதேரண்யம் மாது பிரிய சிகீர்ஷயா தஸ்மின் பிந்துசரேவாத்சீத் பகவான் கபில கிலா. பிதாவான கர்தம பிரஜாபதி காட்டுக்கு போய் சேர்ந்தோடனே, எல்லாத்தையும் விட்டுவிட்டு பரிவராஜகராக காட்டுக்கு சன்னியாசியாக போனோடனே கபிலர் என்ன பண்ணால், இந்த பிந்து சரஸில் இருக்கப்பட்ட ஆசிரமம் இருக்கே அங்கேயே தங்கி விட்டார். ஏன்னா அவரும் பின்னாடி கிளம்பி போகிறார். எல்லாத்தையும் போய் லோகத்தில் எல்லாம் சஞ்சாரம் பண்ணி இந்த சாங்கிய தத்துவத்தை விளக்கி சொல்ல போகிறாள். அதுக்கு ஆச்சாரியாலாக இருக்க போகிறாள் அவர். ஆனால் அப்பா சொல்ல கேட்கணுங்கிறதுக்காக அங்கேயே தங்கிவிட்டார். அம்மாவோட கூட தேவஹூதியோட கூடன்னு சொன்னாள். தஸ்மின் பிந்துசரே அவாத்சீத் பகவான் கபில கிலா. பகவானான கபிலர் அங்கேயே தங்கிவிட்டார். பிந்து சரஸ் அதே ஆசிரமத்தில் தங்கிவிட்டாள் அம்மாவோட கூட. என்னாள் தமாசீன மகர்மாணம் தத்துவமார்காக்ரதர்சனம் ஸ்வசுதம் தேவஹூத்யாக தாது சம்ஸ்மரதி வச்சஹ. முன்னாடி பிரம்மதேவன் இந்த தேவஹூதிக்கு சொன்னத்தை ஞாபகம் வச்சுண்டு அவள்
தன் புத்திரனான கபிலன்கிட்ட கேள்வி கேட்டாலாம். பக்கத்தில் இருக்கப்பட்ட பகவான் அந்த பரம்பொருள் கபிலராக பிறந்திருக்கார். அவரை பார்த்து கேள்வி கேட்டாள். என்ன கேட்க போகிறாள்? எனக்கு ஆத்ம வித்தியை நீ எடுத்து சொல்லணுங்கிறதா கேட்க போகிறாள். அதை கேட்க போகிறாள்னு சொன்ன இந்த 6 ஸ்லோகங்களையும் இப்பொழுது அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே तृतीयस्कन्धे पञ्चविंशोऽध्यायः. श्रीहरे नमः. शौनक उवाच कपिलस्तत्त्वसङ्ख्याता भगवान् आत्ममायया. कपिलस्तत्त्वसङ्ख्याता भगवान् आत्ममायया. कपिलस्तत्त्वसङ्ख्याता भगवानात्ममायया. जहतः स्वयम् अजः साक्षात् आत्मप्रज्ञप्तये नृणाम्. जहतः स्वयम् अजः साक्षात् आत्मप्रज्ञप्तये नृणाम्. जहतः स्वयम् अजः साक्षात् आत्मप्रज्ञप्तये नृणाम्. न ह्यस्य वर्ष्मणः पुंसां वरिम्णः सर्वयोगिनां. न ह्यस्य वर्ष्मणः पुंसां वरिम्णः सर्वयोगिनां. न ह्यस्य वर्ष्मणः पुंसां वरिम्णः सर्वयोगिनां. विश्रुतौ श्रुतदेवस्य भूरि तृप्यन्ति मे सवः. विश्रुतौ श्रुतदेवस्य भूरि तृप्यन्ति मे सवः. विश्रुतौ श्रुतदेवस्य भूरि तृप्यन्ति मे असवः. यद्यद्विधत्ते भगवान् स्वच्छन्दात्मात्ममायया. यद्यद्विधत्ते भगवान् स्वच्छन्दात्मात्ममायया. यद्यद्विधत्ते भगवान् स्वच्छन्दात्मात्ममायया. तानि मे श्रद्दधानस्य कीर्तन्यान्यनुकीर्तय. तानि मे श्रद्दधानस्य कीर्तन्यानि अनुकीर्तय. तानि मे श्रद्दधानस्य कीर्तन्यान्यनुकीर्तय. सूत उवाच द्वैपायनसखस्त्वेवं मैत्रेयो भगवांस्तथा. द्वैपायनसखस्त्वेवं मैत्रेयो भगवांस्तथा. तथा भगवांस्तथा. द्वैपायनसखस्त्वेवं मैत्रेयो भगवांस्तथा. प्रागेदं विदुरं प्रीत अन्वीक्षिक्यां प्रचोदितः. प्रागेदं विदुरं प्रीत अन्वेक्षिक्यां प्रचोदितः. प्रागेदं विदुरं प्रीत अन्वीक्षिक्यां प्रचोदितः. मैत्रेय उवाच पितरि प्रस्थितेरण्यं मातुः प्रियचिकीर्षया. पितरि प्रस्थितेरण्यं मातुः प्रियचिकीर्षया. पितरि प्रस्थितेरण्यं मातुः प्रियचिकीर्षया. तस्मिन् बिन्दुसरेवात्सीत् भगवान् कपिलः किल. तस्मिन् बिन्दुसरे अवात्सीत् भगवान् कपिलः किल. तस्मिन् बिन्दुसरेवात्सीत् भगवान् कपिलः किल. तमासीनम् अकर्माणं तत्त्वमार्गाग्रदर्शनं. तमासीनमकर्माणं तत्त्वमार्गाग्रदर्शनं. तमासीनमकर्माणं तत्त्वमार्गाग्रदर्शनं. तमासीनमकर्माणं तत्त्वमार्गाग्रदर्शनं. स्वसुतं देवहूत्याः धातुः संस्मरति वचः. स्वसुतं देवहूत्याः धातुः संस्मरति वचः.
ஸ்வசுதம் தேவஹூத்யாக தாது சம்ஸ்மரதி வச்சः ஸ்ரீஹரயே நமः. தேவஹூதிருவாச்ச நிர்விண்ணாநிதராம் பூமன் அசத் இந்திரியதர்ஷனாத் ஏன சம்பாவ்யமானேன பிரபன்னாந்தம் தமः பிரபோ. கபிலர்கிட்ட தேவஹூதி கேட்டாள், ஒரே இருட்டில் மூழ்கி இருக்கேனே, அவித்தியங்கிறதான இருட்டில் மூழ்கி இருக்கோம், அந்த இருட்டிலேருந்து வெளிச்சம் போட்டு எங்களுக்கு காட்டணும். ஏனென்றால் நிர்விண்ணா நிதராம் பூமன்னு அசதிந்திரிய தர்ஷனாத்து, இந்திரிய தர்ஷனாத்து. முன்னாடி என் பர்த்தா கர்தமர் இருந்தபோது அவரோட அனுபவிக்கணுங்கிறதான ஒரு ஆசையோடு கூட காமத்தினால உந்தப்பட்டு பல்லாயிரம் வருஷங்கள் அந்த இந்திரிய சுகத்தை அனுபவித்து அதனால என்ன ஆயிடுத்து, பெரிய ஆத்ம ஞானம் என்னன்னு புரிஞ்சிக்காமல் விட்டுவிட்டேன், முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சிக்காமல் விட்டுவிட்டேன். அதனால் அந்த இருட்டில் இருக்கேன், நான் அவித்தியங்கிற இருட்டில் இருக்கேன். அதனால் இப்பொழுது கடைசியாக என்னுடைய காலம் முடிகிற சமயத்தில் நீ எனக்கு உபதேசம் பண்ணி இந்த இருட்டை போக்கணும்னாள். ஏன சம்பாவியமானேன பிரபன்னாந்தம் தம பிரபோ. அந்த அவித்தியங்கிறதான இருட்டில் மொழி இருக்கேனே, ஏன்னா இந்திரியங்களை எல்லாத்தையும் அனுபவிக்கும் பொழுது அந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சிக்காமல் போயிட்டேங்கிறாள். அது நீ தான் எடுத்து எனக்கு உபதேசம் பண்ணும்னாள். தஸ்யத்வம் தமசோந்தஸ்ய துஷ்பாரஸ்யாத்ய பாரகம் சச்சுர் ஜன்மநாமந்தே லப்தம் மே துவதனுகிரகாத்து. ஆனால் எனக்கு ஒரு பரமானுகிரகம், எனக்கு பிள்ளையா பகவானான நீயே வந்திருக்கே, நீ எப்பேற்பட்டவன். இந்த இருட்டுங்கிறதான அவித்தியங்கிறதான இருட்டுங்கிற பெரிய கடல் இருக்கே, அது கரை எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கப்பட்ட விஷாலமான ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்குது அந்த இருட்டு, அவித்தியங்கிறதான இருட்டு கடல். அதனுடைய கரையை தாண்டக்கூடிய சக்தி உள்ளது. அது கரை எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும், அப்பேற்பட்ட ஞானி நீ. தஸ்யத்வம் தமசோந்தஸ்ய துஷ்பாரஸ்ய அத்ய பாரகம். ஆனால் இன்னைக்கு அதை தாண்ட வைக்க போகிற நீ யார்? நீ பகவானான, நீ சர்வஜன், எல்லாம் தெரிஞ்சவன். அதனால் உன்னுடைய அனுகிரகத்தினால எனக்கு அதை தாண்டக்கூடிய சக்தி கிடைக்க போகிறது. நீ எனக்கு கண்ணு மாதிரி இருந்து தச்சுர்ஜன்ம நாமந்தே லப்தம் மே துவதனுகிரகாத்து. நீ தான் எனக்கு கிடைச்ச கண்ணுங்கிறாள். அது தாண்டுவதற்காக உள்ள கிடைச்ச கண்ணு நீ, பகவான் அனுகிரகம்னு சொல்லிண்டாள். ஆத்யோ பகவான் பும்சாம் ஈஸ்வரோ வை பவான் கில லோகஸ்ய தமசாந்தஸ்ய சக்ஷு சூரிய இவோதிதா. எப்படி இந்த லோகத்துக்கெல்லாம் சக்ஷுஷு கண்ணு மாதிரி இருக்கார் சூரிய பகவான். சந்தியாவந்தனத்தில் தினம் சொல்கிறோம் பாரு, தஸ்துஷ தச்சு தேவ இதம் பொறுத்தா சொல்கிறோம் பல்லோ. அப்படி பகவான் சூரியனை தான் இந்த லோகம் விஸ்வம் எல்லாத்துக்கும் கண்ணுங்கிறதா சொல்கிறோம், அதால் பார்த்துட்டு இருக்காள். அப்படி நீ சூரியன் மாதிரி இருந்துட்டு எப்படி சூரியன் இருட்டெல்லாம் போக்குறதோ அப்படி அவித்தியங்கிற இருட்டை போகக்கூடிய சூரியன் நீங்கிறாள். ஆத்யோ பகவான் பும்சாம், நீதான் எல்லா ஜீவனுக்கும் ஆத்திய காரணம், ஆத்திய புருஷன் நீ. பும்சாம் ஈஸ்வரோ வை பவான் கில, பரமேஸ்வரன் நீதான். லோகஸ்ய தமசாந்தஸ்ய சக்ஷு சூரிய இவோதிதா. எப்படி சூரியன் பிரகாஷிண்டு விஸ்வத்தில் இருக்கப்பட்ட இருட்டெல்லாம் போக்குறாரோ அப்படி அவித்தியங்கிற இருட்டை போக்கக்கூடிய பரமஜானியான பகவான் நீனாள். அதமே தேவ சம்மோகம் அபாக்ரஷ்டும் துவமர்ஹசி யோ வக்ரஹோகம் மமேதீதி ஏதஸ்மின் யோஜிதஸ்த்வயா. எனக்கு என்ன ஆயிடுத்து, இந்திரிய சுகங்களில் ஈடுபட்டு அகம் கரோமி இத்தி அகங்காரா, நான் அகங்காரம் ஏற்படுறது, மமக்காரம் எல்லாம் இருக்குது. இந்த மாயையில் மாட்டின்னு இருக்கேன். மம எல்லாம் என்னோடதாகவும் நான் தான் செய்வேன் என்பதாகவும் இப்படியெல்லாம் இந்த மாயையில் சிக்கி மாட்டின்று அவித்தியில் மாட்டின்னு இருக்கேன். அந்த ஒரு மோகத்தையும் மாயத்தையும் விளக்கிறதுக்கு வந்த கடவுள் நீ.
நீ தான் அனுகிரகம் பண்ணும் நாள். தம் துவாகதாகம் சரணம் சரண்யம் ஸ்வபுத்ய சம்சார தரோ குடாரம் ஜிக்ஞாசயாகம் பிரகிருதே பூருஷஸ்ய நமாமி சத்தர்மவிதாம் வரிஷ்டம். தன் பிள்ளையான கர்தம பிரஜாபதி சாட்சாத் பகவான்னு தெரிஞ்சுட்டாள். அதனால கபிலருக்கு நமஸ்காரம் பண்ணுறாள் தேவகூதி. உன்னுடைய பாத கமலங்கள் இருக்கே அதில் போய் நான் நமஸ்காரம் பண்ணி அதில் நான் நிழல் மாதிரி ஒதுங்க போறேன்னாள். தம் துவா கதாகம் சரணம் சரண்யம், உன்னை சரணாகதம் அடைஞ்சுட்டேன் நான். ஸ்வபிருத்திய சம்சார தரோஹோ குடாரம், சம்சார தரோஹோ, இந்த சம்சாரங்கிறதா சுத்தி 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 ஜனன மரணம்னு இருந்துருக்கப்பட்ட இந்த சம்சாரம் இருக்கே எக்ஸிஸ்டன்ஸ், அதை அப்படியே வெட்டி எறிய, அதான் பெரிய மரம் விரக்ஷம். அந்த விரக்ஷத்தை வெட்டி எறியக்கூடிய கோடாலி மாதிரி நீ வந்திருக்கே. அது என்ன கோடாலி? ஞானம்ங்கிற கோடாலி. ஸ்வபிருத்திய சம்சார தரோ குடாரம், குடாரம்னா கோடாலின்னு அர்த்தம். இந்த கோடாலியை எடுத்து வெட்டணுமா, இந்த சம்சார தருங்கிறது இருக்கே அதை வெட்டணுமா. ஜிக்ஞாசயாகம் பிரகிருதேஹே பூருஷஸ்ய, பிரகிருதேஹே பூருஷஸ்ய ஜிக்ஞாசையா, ஜிக்ஞாசையானா ஜிக்ஞாசுங்கிறது யாரு? ஞாத்தும் இச்சதியா. அதனால் நான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை, அதனால் நான் ஞானத்தை அடைய வேண்டுங்கிற ஆசை இருக்கு. என்ன ஞானம்? இந்த பிரகிருதி நான்கிறது யாரு? இந்த இதில் மாட்டின்னு இருக்கேனே இந்த உடம்பு நான் இல்லைன்னு தெரிகிறது, அது பூர்ணமாக எனக்கு ஞானம் ஏற்படணும். அதுக்காக உன்னை நான் சரணம் அடைகிறேன், நமஸ்காரம் பண்ணுறேன். நான் நமாமித் சத்தர்மவிதாம் வரிஷ்டம், சத்தர்மவிதாம், தர்மம்னா என்னங்கிறது தெரிஞ்சுருக்கிற பரமஞானியான உனக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் நாள். தம் துவாகதாகம் சரணம் சரண்யம் ஸ்வபிருத்திய சம்சார தரோ குடாரம் ஜிக்ஞாசயாகம் பிரகிருதே பூருஷஸ்ய நமாமி சத்தர்ம விதாம் வரிஷ்டம். இந்த ஸ்லோகங்கள்லாம் இப்பொழுது அத்தியனம் பண்ணணும். ஸ்ரீ ஹரே நமஹ. தேவஹூதிருவாச்ச 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 நிர்விண்ணா நிதராம் பூமன்னே அசதிந்திரியதர்ஷனாத், நிர்விண்ணா நிதராம் பூமன் அசதிந்திரியதர்ஷனாத் ஏன சம்பாவ்யமானேன பிரபன்னாந்தம் தமः பிரபோ, ஏன சம்பாவ்யமானேன பிரபன்னாந்தம் தமः பிரபோ, ஏன சம்பாவ்யமானேன பிரபன்னாந்தம் தமः பிரபோ. தஸ்ய த்வம் தமசோந்தஸ்ய துஷ்பாரஸ்யாத்யபாரகம், தஸ்ய த்வம் தமசோந்தஸ்ய துஷ்பாரஸ்யாத்யபாரகம், தஸ்ய த்வம் தமசோந்தஸ்ய துஷ்பாரஸ்யாத்யபாரகம். சச்சக்ஷுர்ஜன்மனாமந்தே லப்தம் மே த்வதனுக்ரஹாத், சச்சக்ஷுர்ஜன்மனாமந்தே லப்தம் மே த்வதனுக்ரஹாத், சச்சக்ஷுர்ஜன்மனாமந்தே லப்தம் மே த்வதனுக்ரஹாத். ய ஆத்யோ பகவான் பும்சாம் ஈஸ்வரோ வை பவான் கில, ய ஆத்யோ பகவான் பும்சாம் ஈஸ்வரோ வை பவான் கில, ய ஆத்யோ பகவான் பும்சாம் ஈஸ்வரோ வை பவான் கில. லோகஸ்ய தமசாந்தஸ்ய சக்ஷுஸ்ஸூத்யைவோதிதः, லோகஸ்ய தமசாந்தஸ்ய சக்ஷுஸ்ஸூத்யைவோதிதः, லோகஸ்ய தமசாந்தஸ்ய சக்ஷுஸ்ஸூத்யைவோதிதः. அத மே தேவ சம்மோகம் அபாக்ரஷ்டும் துமர்ஹசி, அத மே தேவ சம்மோகம் அபாக்ரஷ்டும் துமர்ஹசி, அத மே தேவ சம்மோகம் அபாக்ரஷ்டும் துமர்ஹசி. யோ வக்ரஹோகம் மமேத்தீதி ஏதஸ்மின் யோஜிதஸ்த்வயா, யோ வக்ரஹோகம் மமேதீதி
ஏதஸ்மின் யோஜிதஸ்த்வயா யோ வக்ரஹோகம் மமேதீதி ஏதஸ்மின் யோஜிதஸ்த்வயா ஸ்ரீஹரயே நமः. தம் த்வா கதாஹம் சரணம் சரண்யம் தம் த்வா கதாஹம் சரணம் சரண்யம் தம் த்வா கதாஹம் சரணம் சரண்யம் ஸ்வப்ருத்ய சம்சாரதரோ குடாரம் ஸ்வப்ருத்ய சம்சாரதரோ குடாரம் ஸ்வப்ருத்ய சம்சாரதரோ குடாரம் ஜிக்ஞாசயாகம் பிரகிருதேः பூருஷஸ்ய ஜிக்ஞாசயாகம் பிரகிருதேः பூருஷஸ்ய ஜிக்ஞாசயாகம் பிரகிருதேः பூருஷஸ்ய நமாமி சத்தர்மவிதாம் வரிஷ்டம் நமாமி சத்தர்மவிதாம் வரிஷ்டம் நமாமி சத்தர்மவிதாம் வரிஷ்டம் ஸ்ரீஹரே நமः. மைத்ரே உவாச்ச இதி ஸ்வமாதுः நிரவத்யமீப்சிதம் நிசம்ய பும்சாம் அபவர்கவர்தனம் தியாபிநந்த்யாத்மவதாம் சதாம் கதிः பபாஷ ஈஷத்ஸ்மித சோபிதானனः. மைத்ரேயர் விதுரருக்கு சொல்லிட்டு வராள். மைத்ரேயர் சொன்னார், இவ்வாறாக தேவஹூதி நமஸ்காரம் பண்ணி விஜாபனம் பண்ணோடனே தன் பிள்ளையான கபிலனுக்கு சரணம்னு அடைஞ்சோடனே நமஸ்காரம் பண்ணோடனே சுவாமி என்ன பண்ணாள்னால், இதி ஸ்வமாதுஹு நிரவத்யமீப்சிதம் இதி ஸ்வமாதுஹு நிரவத்யம். நிரவத்யம்னா துளி கூட அழுக்கே இல்லாத ரொம்ப இன்னோசன்ட் கேர்ள், அப்பேற்பட்ட அம்மாவான அந்த தேவஹூதி சொன்னது ஈப்சிதம். அவள் கேட்ட அவளுடைய அபிலாஷையை புரிஞ்சின்றாள். கேட்டுவிட்டு உடனே அவர் என்ன பண்ணாள்னால், நிசம்ய பும்சாம் அபவர்கவர்தனம் தியாபிநந்த்யாத்மவதாம் சதாம் கதிஹி பபாஷ ஈஷத்ஸ்மித சோபிதானனஹ. பிரசன்ன வதனத்தோடு கூட சிரிச்சுண்டு புன்சிரிப்போடு கூட தன் அம்மாவை கையை பிடிச்சிருந்து சொல்ல ஆரம்பித்தாள். அம்மா என்ன உபதேசம் பண்ணதுக்காக ஆரம்பித்தாள். பகவான் ஸ்ரீ பகவான் வாச்ச யோக ஆத்தியாத்மிக பும்சாம் மதோ நிஸ்ரேயசாயமே அத்யந்தோ பரதிர் யத்ர துக்கஸ்ய ச சுகஸ்ய ச. அம்மா, ஞான யோகம் இருக்கே, ரொம்ப வசத்தியான யோகம் அது. இந்த ஞானத்தினால என்ன அறிஞ்சிக்கலாம்னா, அது பகவத் தத்துவத்தை அறிஞ்சிக்கலாம். அது பரமஸ்ரேயஸை கொடுக்கும், நிஸ்ரேயசாய எல்லாம் நல்ல க்ஷேமத்தை கொடுக்கும், க்ஷேமத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட வசத்தியான தத்துவம் அது. அந்த தத்துவம் என்ன பண்ணும், அத்தியந்தோ பரதிர் யத்ர உபரதிஹி யத்ர அத்தியந்தா உபரதின்னா வைராக்கியத்தை கொடுக்கும், அதுலேருந்து விடுபடுதலை கொடுக்கும். இதில் மாட்டின்னு முழிக்கிறமே, எல்லாத்துலேயும் சேர்க்கை ஏற்பட்டு அதுலேருந்து விடுதலை ஏற்படுவதற்கு முக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம் அது. அந்த ஞானம்ங்கிறது அது துக்கஸ்ய சுகஸ்ய சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் வருதே, அதுலேருந்துனா வெளியில் வந்துடுமா, ஆனந்தத்தை கொடுக்குமா. அதனால தான் ஆனந்தம்ங்கிறதுக்கு டெஃபினேஷன் சொல்லுவா, சுக துக்க தியேகா இது ஆனந்தா. சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன், சுகம் துக்கம் ப்ளஷர் பெயின் இதெல்லாம் என்னென்னா ஒன்றுலேருந்து இன்னொன்று மாறும்போது ஏற்படுவது. அப்படி துக்கம் சுகம் எல்லாம் இருக்கே, முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதே ஏற்படுற ஸ்டேட் டிரான்சிஷன் போது ஏற்படுற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கே, அதுதான் சுகமோ துக்கமோ. அப்படி ஒன்றுமே இல்லாமல் ஒரு நீசன் ஸ்டேட், துக்கமும் கிடையாது சுக்கமும் கிடையாது, அதுதான் ஆனந்தமாக இருக்கிறது, பிளிஸ்ன்னு சொல்கிறதுங்கிறதா சொல்லுவாள் பெரியவாள்லாம். அப்படின்னு துக்கம் சுகம் எல்லாத்தையும்க்கும் வெளிப்பாட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கே, அதுதான் அவபோதம், அதுதான் ஆத்ம ஜானம்ங்கிறது. அது ரொம்ப சக்திமான்னு சொன்னால், யோக ஆத்தியாத்மிக பும்சாம் மதோ நிஸ்ரேயசாயமே அத்தியந்தோ பரதிர் யத்ர அத்தியந்த உபரதிஹி யத்ர துக்கஸ்ய ச சுகஸ்ய ச துக்கஸ்ய சுகஸ்ய உபரதிஹி.
இதுலேருந்து துக்கத்துலேருந்தும் சுகத்துலேருந்து ரெண்டுலேருந்தும் விடுபடணும். ஏன்னா சுகம் கிடச்சிதுன்னா அதில் சேஷியேட் ஆனோன்னு மறுபடியும் அது துக்கமாக தான் தோணும். அதுக்கு மேலே அப்படி இந்த ட்ரக்கு மாதிரி அது ஒரு ட்ரக்கு 1 மில்லிகிராம் அடித்தா சரியாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆனாலும் 1 மில்லிகிராம் போகாது, 2 மில்லிகிராம் வேணும்பாள். காஃபி மாதிரி தான், காஃபி 2 ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் ஆனோடனே இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக டிகாஷன் வேணும்னு தோணும், இல்லாட்டா கிக்கு கிடைக்காது. அப்படி தான் இந்த சுக துக்கம்ங்கிறதும். அதனால தான் சுகம் துக்கம் இது ரெண்டுலேருந்தும் உபரத்திகி வெளியில் ஏற்படணும், வெளியில் வரணும். அதுதான் ஞானம்ங்கிறது. ரொம்ப வசத்தியமாக ஞான யோகம்னு சொன்னால் அம்மாவுக்கு. யோகாத்யாத்மிக பும்சாம் மதோ நிஸ்ரேயசாயமே அத்யந்தோபரதிர்யத்ர துக்கஸ்ய ச சுகஸ்ய ச தமிமம் தே பிரவக்ஷ்யாமி யமவோச்சம் புராணகே ரிஷீணாம் ஸ்ரோது காமானாம் யோகம் சர்வாங்க நைபுணம். நான் ரிஷிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கேன் முன்னாடி. எந்த ஒரு பெரிய அத்தியாத்ம வித்தியை இருக்கே அதை ரிஷிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணியிருக்கேனோ அந்த யோகத்தை, சாங்கிய யோகத்தை உனக்கு எடுத்து சொல்ல போகிறேன். நான் உனக்கு சுலபமாக விஷயமாக எப்படி சுலபமாக பண்ண முடியுமோ, ஈஸியாக கடைபிடிக்க முடியுமோ, சர்வாங்க நைப்புணம் எல்லாராடையும் ரொம்ப ஈஸிலி ப்ராக்டிக்கலாக அப்படி பண்ண முடியுமோ அப்படி நான் எடுத்து உனக்கு சொல்கிறேன். இதை முன்னாடி நான் ரிஷிகள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரிஷீணாம் ஸ்ரோது காமானாம் யோகம் சர்வாங்க நைபுணம் எம் அவோச்சம் புறா அனகேனாள். அம்மா அழுக்கே இல்லாத அம்மான்னு கூப்பிட்றாள். ஏன்னா அவள் ரொம்ப இன்னசென்ட் கேர்ள். தேவஹூதி அம்மா ரொம்பவும் வெகுளியான அம்மா. அவள் துளி கூட அழுக்கு இல்லாதவள். அவளை பாட்டு அம்மாட்ட போய் நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேம்மான்னாள். நீதிமா அம்மா கையை பிடிச்சிண்டு சேத கல்வஸ்ய பந்தாய முக்தயே சாத்மனோ மதம் குணேஷு சக்தம் பந்தாய ரதம் வா பும்சி முக்தயே. இனிமே ஒன்றுனா எடுத்து சொல்ல போகிறாள் ஞான ஆத்ம ஜானத்தை எடுத்து. சேத கல்வஸ்ய பந்தாய முக்தயே சாத்மனோ மதம் குணேஷு சக்தம் பந்தாய ரதம் வா பும்சி முக்தயே. அம்மாட்ட எடுத்து சொன்னால், அம்மா எப்படி தெரியுமா வைராக்கியம் ஏற்படணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்குன்னா, இந்த மனசு இருக்கே அதுதான் காரணம் இந்த வைராக்கியத்துக்கெல்லாம். இந்த மனசு எப்பொழுது சுத்தீவரில் இருக்கப்பட்ட விஷயங்களில் போய் அது அமுட்டுக்கிறதோ, அது போய் அந்த சுத்தீவரில் இருக்கப்பட்ட விஷயங்களில் போய் பந்தம் ஏற்படுறதோ, சேர்க்கை ஏற்படுறதோ, அதை விட்டு வெளியில் வராமல் அது என்னத்தினால வருது? அது அந்த குணங்களில் போய் மாட்டிக்கிறது. காமக்ரோதாதி குணங்கள் மூலமாக அதில் போய் மாட்டிக்கிறது, அந்த குணங்களில் மாட்டிக்கிறது. அப்போ இந்த குணங்கள்கிட்ட போய் இந்த மனசு வச்சுதுன்னா அப்பொழுது பந்தம் ஏற்படுறது, முக்தி ஏற்படுறதில்லை. ஆனால் அதே சமயம் நீ பகவான்கிட்ட போய் பக்தி வச்சோம்னா, அந்த மனசை கொண்டு போய் பகவான்கிட்ட கொடுத்தோம்னாக்க அப்பொழுது என்ன ஏற்படுறதுனால் முக்தி ஏற்பட்டுள்ளதுனால் தான் காரணம்னால். குணேஷு சக்தம் பந்தாய, இந்த பந்தம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா குணங்கள் தான். குணத்தினுடைய சேர்க்கை காரணம்னால் மனசு விஷயங்களில் போய் குணங்களில் கொண்டு வச்சாக்க அப்போது பந்தம் ஏற்படுறது. அதுலேருந்து விலகி பகவான்கிட்ட கொண்டு வச்சா ரத்தம் வா பும்சி ரத்தம் வா, பகவான் புருஷன் பெருமாள்கிட்ட கொண்டு மனசை வைக்கணும்னாள். அப்போ முக்தி ஏற்படுறதுனாள். அதனால் மனசு தான் காரணம். அது எந்த மார்க்கத்தில் செல்றதோ அந்த மார்க்கத்தில் செல்வதற்கு தகுந்த மாதிரியாக ரிசல்ட் ஏற்படும்னாள். சேத கல்வஸ்ய பந்தாய முக்தயே சாத்மனோ மதம் குணேஷு சக்தம் பந்தாய ரதம் வா பும்சி முக்தயே. அகம் மமாபிமானோத்தைஹி காமலோபாதிபிர்மலைஹி விஹிதம் யதா மனசுத்தம் அதுக்கம் அசுகம் சமம். இந்த அகங்காரம் மமகாரம் இது ரெண்டு தான் காரணம். எல்லாம் என்னுடையது என்று நினைப்பதற்கே அது மமகாரம்.
எல்லாம் செய்பவன் நான் தான், அகம் கரோமி அப்படிங்கிறது அகங்காரம். இது ரெண்டு நாள் என்ன ஆறுதுனால், இது ரெண்டும் இந்த எப்பொழுது இந்த மனசுக்கு ஏற்படுத்தோ, மனசு நினைக்க ஆரம்பிச்சுடுத்தோ, எல்லா காரியத்துக்கும் காரணம் நான் தான் செய்கிறவன் நினைப்பு ஏற்பட்டுடுத்தோ, அப்போது காமலோபாதி விர்மலைஹி, ஆசை பேராசை, காமம்னா ஆசை, லோபம்னா பேராசை. காம லோபாதி பிர்மலைஹி, காமம் லோபம் முதலான அழுக்குகள் அது சேர்றது அந்த மனசை. அப்படி சேர்ந்து கொடுத்தோம்னா அப்போ அது சுக்கத்துலேயும் துக்கத்துலேயும் மாட்டிக்கிறது. ஆனால் அந்த சுகம் துக்கம் ரெண்டும் இல்லாமல் ஆனந்தத்தில் முழுகணும்னா வீத்தம் யதா மனசுத்தம் அதுக்கம் அசுகம் சமம். சுக துக்கத்தையா ஆனந்தான்னு முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இந்த சுகம் துக்கம் இது ரெண்டும்லேருந்து விலகி இருப்பதற்கே அதான் ஆனந்தம்ங்கிறது. அதை அடைஞ்சிடுமா மனசு. அது எப்பொழுதுன்னா இந்த அகம் மமம் மமம் இது ரெண்டும் மமம் ரெண்டும் போகணும்னால் அதுக்கு பக்தி பண்ணணும்னால் அகம் மமாபிமானோத்தைஹி காமலோபாதி பிர்மலைஹி வீதம் யதா மனசுத்தம் அதுக்கம் அசுகம் சமம். ததா புருஷ ஆத்மானம் கேவலம் பிரகிருதே பரம் நிரந்தரம் ஸ்வயம் ஜோதி அணிமானமகண்டிதம். அப்படி பகவத் பக்தி பண்ணி பகவான்கிட்ட கொண்டு பக்தி வச்சுட்டோம்னா இந்த அகங்காரம் மமக்காரம் இல்லாமல் இருந்து காமம் லோபம் முதலான அழுக்குகளும் சேராமல் ஆகி அந்த மனசு பரிசுத்தமாக இருந்து சுத்தமான மனசு ஏற்பட்டு அது எங்கே போய் சேரும்? ததா புருஷ ஆத்மானம் கேவலம் பிரகிருதே பரம். அப்பொழுது மனசுக்கு தோண ஆரம்பிச்சிடும், ஆஹா நம்ம வேற இல்லை, இந்த பகவான் வேற இல்லை, பிரகிருதிங்கிறதான இருக்கப்பட்ட இயற்கை சூழ்ந்து இருக்கே அது என்னங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். நிரந்தரம் ஸ்வயம் ஜோதிஹி, எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கிற ஆத்மாங்கிறது தெரிஞ்சுப்படும். அப்பொழுது இந்த ஆத்மா இருக்கே அது அணிமானம், ரொம்ப சின்னூண்டா இருக்குது, ரொம்ப ரொம்ப சபடாமிக் பார்ட்டிகளுக்கும் சின்னதாக இருக்குது இருந்து கூட அது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அதுதான் இந்த இத்தனை விஸ்வம் முழுவும் பகவானும் நான் தான் அகண்டிதம், அது அவளுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குது, வேறுபட்டது இல்லைங்கிற எண்ணம் வந்துடும். அப்போது ஆனந்தம் தான் அதுதான் ஆனந்தம். ததா புருஷ ஆத்மானம் கேவலம் பிரகிருதே பரம் நிரந்தரம் ஸ்வயம் ஜோதி அணிமானம் அகண்டிதம். அணிமானம் அப்படி அகண்டிதம். கண்டிதம்னா சின்னதுன்னு அர்த்தம், வெட்டுப்பட்ட ஒரு சின்ன பார்ட்டிகள்னு அர்த்தம். அதுலேருந்து ஒரு போர்ஷன் அர்த்தம். போர்ஷன் இல்லாமல் அகண்டிதம்னா என்ன? முழுமையானது நான் தாங்கிறது தெரிஞ்சு போயிடும். அந்த முழுமையானது என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதான் ஆனந்தம். ஞான வைராக்கிய யுக்தேன பக்தி யுக்தேன சாத்மனா பரிபஷ்யதி உதாசீனம் பிரகிருதிம் ஜகதௌஜசம். அப்படி தெரிய ஆரம்பிச்சு கொடுத்துனாக்க, தான் தான் இந்த பூர்ணத்துவங்கிறது தெரிய ஆரம்பிச்சு கொடுத்தனா, அப்போ என்ன ஆகும்னா ஞான வைராக்கிய யுக்தேன, இந்த ஞானம் பூர்ணம்ங்கிறதான ஞானம், வைராக்கியம், வைராக்கியம்னா விராக பாவம், அதாவது ஒன்றுலேயும் சேர்க்கை இல்லாமல் எல்லாத்தையும் விட்டு விலகி இருத்தல், ஒன்றுலேயும் ஈடுபாடு இல்லாமல் இருத்தல்ங்கிறதான ஒரு பரிபக்குவம், இது ரெண்டும் ஏற்பட்டுருக்குன்னா பக்தி யுக்தேன சாத்மனா, அதோடு சேர்ந்து பக்தி இருக்குது, பகவான் மேலே பக்தி, பகவான் போய் பார்த்தாலும் அந்த ஆத்மா பகவத் பக்தி பண்ணி இருந்துருக்குன்னா அப்போ பரிபஷ்யதி உதாசீனம் பிரகிருதிம் சஹதௌஜசம். எந்த பிரகிருதி இந்த மனசை போட்டு ஆட்டு வச்சுட்டு இருந்ததோ, இயற்கையில் சூழ்நிலையில் இருக்கப்பட்ட இந்த உலகம்ங்கிறதானது அது ஹதௌஜசம்னால் அதுக்கு பவர் போயிடும். அதுக்குள்ளான பவரை எது பவர்னு நினச்சிருந்தோமோ அந்த பவர் போயிடும். அப்போ காம குரோதாதிகளில் ஈடுபடாத மனசு பரிபஷ்யதி, சரியாக என்னங்கிறது தெரிய விளங்க ஆரம்பிச்சிடும் மனசுக்கு. அப்போ இந்த விஸ்வத்தை பார்க்குற நோக்கமே வேறையாக இருக்கும். அப்போ இது பகவான்கிறதா தெரிஞ்சுப்படும். ஞான வைராக்கிய யுக்தேன பக்தி யுக்தேன சாத்மனா பரிபஷ்யதி உதாசீனம் பிரகிருதிம் ச ஹதௌஜசம். அப்போ இதெல்லாம் லோகத்தெல்லாம் சின்ன விஷயமாக பார்க்காம இது பெரிய விஷயம், இதான் பகவத் ஸ்வரூபங்கிறது தெரிஞ்சுப்படும் நாள்.
ந யுஜ்யமானயா பக்தியா பகவதி அகிலாத்மனி சதிருஷோஸ்தி சிவபந்தா யோகினாம் பிரம்ம சித்தையே. இவ்வாறாக பகவான் மேல பக்தி வைக்காமல் எந்த யோகம் பண்ணாலும் சரி, அது யோகம் சரியில்லை. அப்படி பக்தி பண்ணினோ யோகம் இருக்கே, அதுதான் சிவபந்தா நாள், மங்களகரமான பாதை அதான்மா. அதனால நீ என்னத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லா விதமான ஞானத்துக்கும் ஹேத்துவா இருக்கப்பட்டது பகவத் பக்தியே. அதனால பக்தி பண்ணணுங்கிறதுக்காக இத்தனையும் ஊனி சொல்றாள் அம்மாவுக்கு. ந யுஜ்யமானயா பக்தியா, ந யுஜ்யமானயா பக்தியா, பக்தி இல்லாமல் செய்யும் விஷயம் இருக்கே, பகவதி அகிலாத்மனி, அகிலாத்மனி பகவதி, எல்லா ஆத்மாவுக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கப்பட்ட பகவான் இருக்காரே, அவர்கிட்ட போய் பக்தி பண்ணாமல் இருந்துட்டா அது அந்த யோகம் இருக்கே, அது ஞானத்துல கொண்டு செலுத்தாது. சதிருஷோஸ்தி சிவபந்தா யோகினாம் பிரம்ம சித்தையே. ஆனால் பகவத் பக்தி பண்ணி அந்த ஞானத்தை கடைஞ்சு விடுதுன்னா அதுதான் பிரம்ம சித்தையே, பிரம்ம வித்தியை, ஆத்ம வித்தியை அடைவதற்கு ஹேத்து. அதனால பக்தி பண்ணணும்னாள். அம்மா கேட்டாள், அப்படின்னா அந்த பக்தி பண்றதுக்கு எப்படி வழின்னு கேட்டாள். பிரசங்கம் அஜரம் பாசம் ஆத்மன கவயோ விது சஏவ சாதுஷு கிருதா மோக்ஷத்வாரம் அபாவிரதம். அம்மா கபிலர் அம்மாட்ட எடுத்து சொன்னாள், அம்மா பிரசங்கம் அஜரம் பாசம் ஆத்மன கவயோ விது, இந்த எல்லாத்துலேயும் ஒரு பாசம்னு ஏற்பட்டு பந்தத்துவம் ஏற்பட்டிருக்கே, அந்த பந்தத்துவத்திலேருந்து விலகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த மோட்சம் விலகி மோட்சங்கிறதான முக்திங்கிறதான ஃப்ரீடம் கிடைப்பதற்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு உள்ள நுழையறதுக்கு ஒரு சுலபமான ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியாக தான் நுழைய முடியும். அந்த மோட்சத்வாரம், மோட்சம் போகிறதுக்குள்ளான துவாரம் இருக்கு. அது யாருன்னாள், சாது சுகிருத்தம். முதல்ல நீ சாதுக்களோட சேரணும், நல்ல மகான்கள்கிட்ட போய் சேரணும். இந்த மகான்கள் யாரெல்லாம் இப்படி பகவத் பக்தி பண்ணிட்டு இருக்கப்பட்ட மகான்கள் இருக்காளோ அவள்கிட்ட போய் இந்த சாதுக்களோட போய் நீ சங்கம் ஏற்படணும்னாள். சஏவ சாதுஷு கிருதா மோக்ஷத்வாரம் அபாவிருத்தம். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து அழகா சொல்றாள். பகவத் பக்தி பண்ணணும். பகவத் பக்தி பண்ணுவதற்கு முன்பாக பகவத் பக்தி பண்ணக்கூடிய பாகவதாள் இருக்காளே சாதுக்கள், அவள்கிட்ட போய் சேர்ந்து அவளோட கூட இருந்து அவளோட சிசூஷ பண்ணணும்னாள். பிரசங்கம் அஜரம் பாசம் ஆத்மன கவயோ விது சஏவ சாதுஷு கிருதா மோக்ஷத்வாரம் அபாவிருத்தம். அப்பொழுது அம்மா கேட்டாள், குழந்தையை பார்த்து, அப்பா குழந்தை சாதுக்கள்கிட்ட போய் சேரணும்னு சொல்றியே, சாதுக்களுடைய லட்சணம் என்ன, அவள் எப்படி இருப்பா, என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பா, எப்படி இருப்பாங்கிறத எடுத்து சொல்லணும்னா, திதிக்ஷவா காருணிகாஹ சுஹ்ருதா சர்வதேஹினாம் அஜாத சத்ரவ சாந்தாக சாதவா சாதுபூஷணா. அம்மா ரொம்ப சுலபமாக சொல்லிடுறேன். சாதுக்கள்ங்கிறது வேற யாரும் இல்லை, அவளுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு. அது எப்படி தெரியுமா இருப்பாவா, திதிக்ஷவா, முதல்ல அவளுக்கு ஒரு குணம் உண்டு, திதிக்ஷேன்னு ஒரு குணம். திதிக்ஷேன்னா எல்லா விதமான விஷயங்களையும் ஒன்றா மதிக்கிறது. கஷ்டம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, ரெண்டையும் சமமாக பாவிக்கும் ஒரு எண்ணம் இருக்கே, அதான் திதிக்ஷை. எல்லாத்தையும் பொறுமையாக பொறுத்துக்கிற சக்தி, சகன சக்தி, அதான் திதிக்ஷை. அவள் பெரிய 6-7 ஸ்டார் ஹோட்டல்லையும் இருந்துருப்பாள். கீழே வெறும் கட்டாந்தரையில் எங்கேயான ஒரு காவேரி ஆற்று கரையில் படுத்துட்டுருப்பாள். ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும் அவளுக்கு. பொறுமையாக பொறுத்துப்பாள், எல்லாத்தையும் கஷ்டத்தையும் பொறுத்துப்பாள், ரொம்ப வசதியாக இருந்தாலும் அதையும் பொறுத்துப்பாள். அதான் திதிக்ஷேன்னு பேர். திதிக்ஷவா காருணிகாஹ, அவள் மகா கருணை பொருந்திவாள். எல்லாரையும் மனசு ரொம்ப இளைய போயிடும். யாராலும் கஷ்டம் ஏற்படுறது, ஏதாவது ஒரு ஜந்துக்கு கஷ்டம் ஏற்படுறதுன்னா பொறுக்க மாட்டாள், ரொம்ப கருணையோடு இருப்பாள். மர்சிஃபுல் பீப்புள். காருணிகாஹ சுஹ்ருதா சர்வதேஹினாம், சர்வதேஹினாம் சுஹ்ருதான்னாள். அவள் சுஹ்ருதான ஹிருதுன்னா மனசு, நல்ல மனசு படைச்சவாள். அவள் ரொம்ப ஸ்நேகபாவத்தோடு இருப்பாள் எல்லார்ட்டையும்னாள். எல்லார்ட்டையும்னா எல்லா மனுஷியாள்ட்டையுமானால், மனுஷியாள் இல்லை, மனுஷியாள், மிருகங்கள், ஊர்வன, புழு பூச்சி, கரப்பான்
எதுவாக இருந்தாலும் சரி, சர்வ தேகினாம்னா எதுக்கெல்லாம் தேகம் இருக்கோ அதுகள்கிட்ட தான் ரொம்ப சுகிருத் பாவத்தோடு இருப்பாளாம் அவள். சுகிருதா சர்வதேகினாம் அஜாத சத்ரவ சாந்தா. அவள் அஜாத சத்ரவாக நாள். அவளுக்கு எனிமீனே ஒருத்தரும் கிடையாது. எனிமிங்கிறது இல்லாமல் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. எனிமீனே ஒருத்தர் பிறக்கவே மாட்டாள் அஜாத்த நாள். இவாளுக்கு விரோதின்னு ஒருத்தனே பிறக்க மாட்டான். ஏன்னா இப்படி ஒரு குணங்கள் இருந்தால் அவனுக்கு எப்படி விரோதி இருப்பான். அஜாத சத்ரவா சாந்தாக உபசாந்தாளா இருப்பாள். சாதவா சாதுபூஷணாக சாதுக்கள். சாதுக்கள் எப்போதும் சிரிச்சுன்னு இருப்பாள். எப்போதும் எல்லாத்தையும் பெரியவா சின்னவானே கிடையாது, பணக்காரா ஏழைனே கிடையாது, ரொம்ப படித்தவன் சாதாரண எளிமையானவன் கிடையாது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருந்துருப்பாள். இப்போது ஃபேஸ்புக்கில் ரொம்ப பிரியத்தோடு கூட சேங்காலிபுரம் பெரியவாளோட சஷ்டியபதி பூர்த்தி படங்களெல்லாம் போட்டிருந்தா. அதெல்லாம் பார்த்தேன். இப்போ கடகடன்னு ஞாபகம் வந்து அந்த சேங்காலிபுரம் கிராமத்துக்கு நான் போயிருக்கேன் சின்ன வயசில். இங்கே பெரிய மான்கள்லாம் இருந்துட்டுருந்தா. அவள்லாம் மகான்கள்னு ஏன் சொல்கிறாள்னா படைய யாகங்கள் பண்ணதுனால சொல்லலைண்ணா. அவளுடைய குணத்தை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தராத்தில் ஐயா தீட்சிதர்னு ஒரு பெரிய மகான் அவள் தங்கியிருந்தேன். அவள்லாம் நித்தியாக்னிஹோத்திரிகள், தினம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருப்பாள். சும்மா பேருக்கு தீட்சிதர்னு பட்டம் போட்டுருவாள் இல்லை. அவள் தினம் அவள் வீட்டில் பார்த்தா பர்ணாசாலில் பழைய ரிஷிகள்லாம் எப்படி இருந்தாலும் அப்படி இருந்துருப்பாள். ரொம்ப எளிமையோடு கூடவும் அவளுடைய தர்ம பத்னிகள் அவளுக்கு அந்த அக்னிஹோத்திராதிகளுக்கு உபகாரமாக எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாள். அவளுடைய குழந்தை, அவளுடைய புத்திரன்னா அவனும் அந்த 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 ஆசாமியும் ரொம்ப பெரியவர் தான். ஆனால் பிதா கிட்டக்க ரொம்ப மரியாதையோடு இருந்துட்டுருப்பாள். நான் போய் 2 நாள் தங்கியிருந்த போது 16-17 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் 17-18 வயசு இருக்கும். அப்போது முத்தநாவள ஆராதனைன்னு அங்கே நடக்கும். அப்போ போய் அங்கே தங்கியிருந்தேன் இப்போ வாரத்தில். அப்போ பார்த்தாக்க நான் சாதாரணமாக கிராப்பு வச்சுட்டு இருக்கப்பட்டவன். நான் என்ன பெரிய அக்னிஹோத்திர ஃபேமிலியில் பிறந்தவன் இல்லை. அப்படி இருந்தால் கூட ஒரு துச்சமாக மதிக்காமல் நீ போய் ரேடியில் படுத்துக்கோங்க. ரொம்ப பிரியத்தோடு கூட என்னவோ தன்னுடைய புத்திரனுக்கு எவ்வளோ வாத்சல்யத்தோடு இருப்பாளோ அப்படி காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து. என்ன அவள் காஃபி சாப்பிட மாட்டாள். ஏன்னா அவள்லாம் வந்து அக்னிஹோத்திரம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ அனுஷ்டானங்கள்லாம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுவாள். ஆனால் அது வரையும் என்னையை பண்ணி போடுறதாங்கிற மாதிரி அதுக்காக தனியாக காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து அப்படிலாம் எவ்வளவு பிரியமாக இருக்க முடியுங்கிறத பார்த்தேன்னா அது ரொம்ப இம்ப்ரெஷன் மேலே இன்டெலிபிள் இம்ப்ரெஷன் ஆன் மீ. என்னென்னா எவ்வளவு பிரியமாக இருக்காளுங்கிறேன். அதே மாதிரி ஆஞ்சநேய தீட்சிதர்னு செங்காலிபுரம் பெரியவாளோட சகோதரர். அவர் நான் சாதாரண சின்ன ஒரு டீனேஜ் பாயாகவே மதிக்க மாட்டார். அப்படி ரொம்ப உற்சாகத்தோடு கூட ஏதோ பெரிய பிரபு மல்டி மில்லியனர் அவாத்துக்கு வந்தால் எப்படி ஒரு உபச்சாரம் இருக்குமோ அப்படி ஒரு உபச்சாரத்தோடு கூட என்னை கோவிலுக்கு அழிச்சுன்னு போய் தானே ஸ்வயம் ஒரு பையனை அனுப்ப மாட்டார். தானே கூட அந்த முத்தநாவல் ஆராதனையில் அங்கே ஆராதனை பண்ணி கடைசியில் கொடுக்கறது பணத்தெல்லாம் அபிலாஷை பண்ணி பண்ணுறவா இல்லைவா. இதெல்லாம் தான் பெரிய சாதுக்களுடைய லட்சணம். அதுவும் அவள்லாம் சிவ பூஜை பண்ணுறது பார்த்தா அந்த ருத்ராட்சத்தை தலையில் போட்டுண்டு அந்த ஆஞ்சநேய தீட்சிதர் அவத்தில் பூஜை பண்ணுறத பார்த்தா அப்பைய தீட்சிதர்னு ஒரு மகான் இருந்திருக்காரு. அவரை பற்றினா கேள்விப்பட்டிருக்குமே, அவர் இப்படி தான் இருப்பார் போல் இருக்குன்னு எனக்கு தோணும். அப்படியெல்லாம் அவள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டுருப்பாள். அந்த அனுஷ்டானத்தினால்தான் அவள்லாம் இன்றைக்கும் ஃபேஸ்புக்கில் அவளை ஃபோட்டோவை பார்த்தாக்க கண்லேஞ்செல்லாம் வருது. ஏன் வருதுன்னா அது காரணம் வேறு ஒன்றும் இல்லை. அவளுக்கு இருக்கிற ஸ்காலர்ஷிப்பு அது வேறு. அதோடு கூட அவள் பண்ணினேன். அவள் எவ்வளோ பிரியமாக இருப்பாள் எல்லாத்தையுங்கிறத நினச்சா மனசு உருகிறது. அதான் சாதுக்களுடைய லட்சணம். அதுதான் இந்த இடத்துல சொன்னாள். திதிக்ஷவஹா கஹருணிகாஹ சுஹ்ருதஹ சர்வதேஹினாம் அஜாத சத்ரவ சாந்தாஹ சாதவஹ சாதுபூஷணாஹ. அப்படி ரொம்ப உசத்தியான குணங்கள் இதெல்லாம் இருக்குமாம் சாதுக்கள். அம்மாவுக்கு எடுத்து சொல்கிறாள். கபிலர் கிட்டக்க உட்காந்து சாக்ஷாத் பரம்பொருள் அம்மாவுக்கு ரொம்ப சின்ன பக்தி ஒன்றுங்கிறது என்னங்கிறத சொல்ல முடியா. பாகவதாள்கிட்ட போய் மனசை வைமா, சாதுக்களோட போய் சேருன்னாள். சேர்ந்தா நல்லது மனசில் தோணிப்படும். காமலோபாதிகளில் மாட்டின்னு முழிக்க மாட்டேன்னாள். ஏன்னா அதில் தான் நம்ம மாட்டின்னு முழிக்கிறோம். ஏன்னா ஒரு க்ஷணம் நல்ல எண்ணங்கள் தோன்றுறது,
அடுத்த க்ஷணம் இது முடிஞ்ச உடனே மறுபடியும் கீழே லோகத்துக்கு வந்துடுறோம் நம்ம. ஏன்னா மனசு இப்படி ஆகிடுறது. அது ஒரு ஃபோக்கஸாக வைக்கணும்னா இந்த மாதிரி மகான்கள்கிட்ட போய் நம்ம பரிச்சரணை பண்ணி அவளோட இருந்தோம்னா என்ன ஆகும், இப்படி அந்த மனசு மேலேயும் கீழையும் போகாது. ஒரு முகமாக ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஒரு திறமை வருமாம். அதுதான் அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னாள், மையனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தியே திருடாம் மத்கிருதே தியக்த கர்மாணா தியக்தஸ்வஜன பாந்தவாக. எப்போ இந்த பந்தத்திலேருந்து விமோச்சனம் ஏற்படும், எப்பொழுது ஒரு டிட்டாச்மெண்ட் ஏற்படும்னா அது மயி அனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி திருடாம். இந்த சாதுக்கள் இருக்காளே, சாதுக்களுடைய லட்சணத்தை சொல்கிறாள். சாதுக்கள்னா ஒரேபடியாக ஃபோக்கஸ்டாக பகவான்கிட்ட பக்தி பண்ணிட்டு இருப்பாளாம். குர்வந்தி அனன்யேன பாவேன, அந்நிய சுவாமியை தோண்ட மாட்டாள். நாராயணன்னா நாராயணன்லேயே இருந்துருப்பாள், அவனையே பக்தி பண்ணிட்டு இருப்பாள், என்னையே பக்தி பண்ணிருப்பாள். இதுதான் பகவத்கீதையும் பகவான் சொல்கிறாள் அர்ஜுனனுக்கு. இது மாதிரி ஒரு முகமாக அனன்ய பாவமாக இருக்கணும் சொல்கிறாள். மயி அனன்யேன பாவேன பக்திம் குர்வந்தி ஏ திருடாம் பக்திம் குர்வந்தி. ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஃபோக்கஸ்டாக என் மேலே பக்தி பண்ணுவாள்மா இந்த சாதுக்கள். மத்கிருத்தே தியக்த கர்மாணா, என்ன கர்மா பண்ணாலும் எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுவாள். அப்படி தியாகம் பண்ணிவிடுவாள், கர்மம் பலத்தை தியாகம் பண்ணிவிடுவாள். தியக்த ஸ்வஜன பாந்தவாக, தன் பந்துக்கள் எல்லாம் விட்டு வந்திருப்பாள். பந்துக்கள் இது என்னோட வீடு, என்னுடைய பத்னிங்கிறதா நினைக்காமல் எல்லாத்தையும் விட்டு வரவாள். வைராக்கிய புத்தி ஏற்பட்டிருக்கும் அவளுக்கெல்லாம் சாதுக்கள் பஜனை பண்ணி பக்தி பண்ணிட்டு பகவான்கிட்டயே மனசை வச்சுட்டு இருப்பாள்மா. அவளோட போய் சேருன்னாள். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு எடுத்து சொன்னாள். மதாஸ்ரயாக கதாமிருஷ்டாக ஸ்ருண்வந்தி கதயந்தி ச தபந்தி விவிதாஸ்தாபாக நிஹிதான் மத்கத சேதசா. சொல்கிறதே மனசு உருகிறதுன்னு. என்ன அப்பேற்பட்டவாளை நான் பார்த்துருக்கேன் இந்த கலியுகத்தில். மதாஸ்ரயா கதாம் மிருஷ்டாக, கதை சொல்லிட்டு வரத்த அந்த குரல் மாறும். குரல் மாறி அவள் கண்கள்லேருந்து ஜலத்தை கொட்டுவாள். செங்காலிபுரம் பெரியவாளை பற்றி சொன்னேன். அவளுக்கு எவ்வளவோ சிஷ்யாள் இருந்திருக்காள். ஆனால் அதில் பிரதம சிஷ்யாளாக அவளே மதித்தது சிமிழி கோபால வாஜபேயர்னு ஒருத்தர். அவர் பாகவதம் சொன்னால் கல்லும் கரைஞ்சி போயிடும். ஏன்னா அப்படி சொல்லுவார். ஏன்னா உள்ள அவர் ஆனந்தப்பட்டு சொல்கிறாள். பகவத் குணத்தை எல்லாருக்கும் ரஞ்சகமாக சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, அது வேற. அவர் பகவத்கதையை சொல்ல ஆரம்பித்தா பாகவதம் முழுக்க நுற்றுவம் இருக்குது. பாகவத்தை சொல்ல ஆரம்பித்தா அவரே அனுபவிக்க ஆரம்பிச்சுடுவார். அப்போ சுயமாக அவரே அனுபவிக்க ஆரம்பித்தா அப்போ என்ன ஆகும், பாக்கி பேர் அவளுக்கு கதை சொல்கிறாருன்னே தெரியாது. இது ஷேக்ஸ்பியருடைய கிரிட்டிசிசத்தை பற்றி சொல்கிறத கிங்லியர்னு ஒன்று, கிங்லியருங்கிற ட்ராமா இருக்கே, அதை பற்றி சொல்கிறத விமர்சிக்கிறார் ஒருத்தர். கமெண்ட்ரி எழுதுறது நிறைய காமெண்டேட்டர் எழுதியிருப்பாள். அதான் அப்போ சொல்கிறார், இந்த ட்ராமா கிங்லியர் இருக்கே அதில் என்னென்னா எவ்வளோ அழகாக இருக்குங்கிறது. வென் யூ சி லியர் யூ ஆர் லியருங்கிறான், யூ பிகம் லியர். ஏன்னா யூ டோன்ட் சி எ ஓல்டு மேன் டாட்டரிங் ஆன் த ஸ்டேஜ். ஏன்னா அவ்வளோ அழகாக அந்த வர்ணனை அவன் சொற்கள்லாம் எழுதியிருக்கான் நான் ஷேக்ஸ்பியர். ஏன்னா அந்த கிங் லியரை பற்றி அவன் சொல்கிறதே, அவன் அழுதுந்து பெண்களால் துரத்தப்பட்டு வளர்த்தே அதை பார்க்குறத யூ டோன்ட் சி அன் ஓல்டு மேன் டாட்டரிங் ஆன் த ஸ்டேஜ், யூ பிகம் லியருங்கிறான். பார்க்குற ஒவ்வொருத்தரும் அவளே லியர் ஆகிடுறாளாம். அவன் படுற துக்கம்தான் அவளும் படுறாளாம். அப்படி இந்த பாகவதோத்தமாள்லாம் பகவத் குணத்தை எடுத்து சொல்கிறத ரசிப்பாள். அதுதான் இங்கே சொல்கிறாள். மதாஸ்ரயாக கதாமிருஷ்டாக ஸ்ருண்வந்தி கதயந்தி ச தே சாதவः ஸ்ருண்வந்தி தே சாதவः கதா கதையந்தி கதாக கதையந்தி. நான் பகவத் கதையை எடுத்து சொல்லுவாள், பகவத் கதையை சொல்கிறவாளை கேட்பாள். கேட்டுன்னு இருக்கிறதே கண்ணால ஜலத்தை விட்டுண்டே கேட்பாள். ஆஸ்ரயாக தபந்தி விவிதா தாபாக நிஹிதான் மத்கத சேதசா. மத்கத சேதசா எம்மேலேயே மனசை வச்சு
தபஸ் பண்ணுவாள், பலவிதமான தாபங்களை தப்பிச்சு மேலே எடுத்துப்பாள், தபஸ் பண்ணுவாள். தயேதே சாதவ சாத்வி சர்வசங்க விவர்ஜிதா சங்கஸ்தேஷு அததே பிரார்த்தியா சங்கதோஷகராகிதே. சங்கதோஷகராகிதே. அம்மா, எல்லா விதமான சங்கங்கள்லேருந்து விடுபடணும்னா இந்த சங்கத்துக்குள்ளே நீ பூந்து அந்த சங்கத்திலேருந்து, சாது சங்கத்திலேருந்து சங்க விவர்ஜனம் ஏற்படும். உனக்கு சங்க தோஷங்கள்லேருந்து விவர்ஜனம் முக்தி ஏற்படும் நாள். சர்வ சங்க விவர்ஜனம் ஏற்படணும்னா என்ன? நல்ல சங்கம் ஏற்பட்டு அதுலேருந்து சங்கம் போகுங்கிறாள். சத் சங்கத்வே நிச்சங்கத்துவம் நாள். சத் சங்கம் ஏற்படுதுன்னா அதுலேருந்து தான் நிச்சங்கம் ஏற்படும்னு சொல்லியிருக்காள் இல்லையா ஆச்சாரியாள். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். தயேதே சாதவ சாத்வி சர்வசங்க விவர்ஜிதாக சங்கஸ்தேஷ்வததே பிரார்த்தியா சங்கதோஷகராஹிதே. சதாம் பிரசங்கான் மம வீர்ய சம்விதः பவந்தி ஹிருத்கர்ண ரசாயனா கதாः தஜ்ஜோஷணாத் ஆஷு அபவர்கவத்மனி ஸ்ரத்தாரதிர் பக்தி அனுக்கிரமிஷ்யதி. அம்மாட்டக்க ரொம்ப உருக்கமாக சொல்கிறாள். அம்மா, சாதுக்கள், பகவத் பக்தி பண்ணுற சாதுக்கள் இருக்காளே, பரம பாகவதாள், அந்த கோஷ்டியோடு நீ சேர்ந்தா என்ன ஆகும்? அவள் எப்படி என்ன பண்ணுவாள்? சதாம் பிரசங்காத் மம வீர்ய சம்விதா. என்னுடைய ரொம்ப வீரியமான உசத்தியான என்னுடைய கதைகளெல்லாம் எடுத்து சொல்லி, அது எப்பேற்பட்டது? பவந்தி ஹிருத்கர்ண ரசாயனா கதா. ஹிருத்கர்ண ரசாயனா, அது மெடிசன் மாதிரி. அது காதுக்குள்ள பூந்து மனசெல்லாம் ரொம்ப சாந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிற சக்தி உள்ள அந்த பகவத் கதைகள் நாள். ஹிருத் கர்ண ரசாயனா கதா. கர்ண ரசாயனாக நாள். ரொம்ப மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய சக்தி உள்ள கதைகள்மா, பகவத் கதைகள், அதெல்லாம் சொல்லுவாள். தஜ்ஜோஷனாத் ஆஷு அபவர்கவத்மனி. அவளோட சேர்ந்து இருக்கிறதா பழக்கினுட்டேன்னா தஜ்ஜோஷனாத். அப்படி பழக்கினுட்டேன்னா என்ன பண்ணும்னாள்? ஆஷு சீக்கிரமாக நாள், ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக என்ன பண்ணணும்? அபவர்கவத்மனி, மோட்சம் போகிற மார்க்கத்தில் கொண்டு உன்னை சேர்த்து விடும் நாள். எல்லாத்துலேருந்தும் விடுபடுறது, விடுதலைங்கிறதான ஒரு மார்க்கம் இருக்கே, அதில் கொண்டு முக்தி ஏற்படக்கூடிய மார்க்கத்தில் உன்னை கொண்டு சேர்த்துவிடும். அது எப்படி சேர்க்கும்னால், முதல்ல ஸ்ரத்தையை கொடுக்கும், அப்புறம் பகவான் மேலே ஒரு ஆசை, அன்பை கொண்டு கொடுக்கும். அவர் மேலே ஒரு ரத்தின்னா அவர் மேலே பிரியம், பகவத் பிரியம், அதுலேருந்து பக்தி ஏற்படும். அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால், ஸ்ரத்தா ரதிஹி பக்தி அனுக்கிரமிஷ்யதி. உடனே பக்தி ஏற்படாது, முதல்ல ஸ்ரத்தை ஏற்படும், அப்புறம் ஸ்ரத்தையிலேருந்து ஒரு அது மேலே ஒரு ஆசை, ரத்திஹி, அது மேலே ஒரு பிரியம் ஏற்படும். இந்த பிரியத்துலேருந்து பகவத் பிரியத்துலேருந்து பகவத் பக்தி ஏற்படும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்படும்னாள். அதனால்தான் இந்த மகான்களோட போய் பாகவதாரோட கோஷ்டியோட சேரணும்னாள். சதாம் பிரசங்காத் மம வீரிய சம்விதா பவந்தி ஹிருத்கர்ண ரசாயனா கதாः தஜ்ஜோஷனாத் ஆஷு அபவர்கவத்மனி ஸ்ரத்தா ரதி பக்தி அனுக்கிரமிஷ்யதி. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல ஸ்ரத்தை, அப்புறம் ரத்திஹி, அப்புறம் பக்தி எல்லாம் ஏற்பட்டு உனக்கு அது எங்கே கொண்டுனா அபவர்கவத்மனி. வத்மனின்னா பாதைன்னு அர்த்தம். அபவர்கவத்மனி, மோட்சங்கிறதான ஒரு சாதனத்துக்கு அடைய வேண்டிய மார்க்கம் எதுனாள். அதனால் பக்தி தான் அதுக்குள்ளான மார்க்கம், அது வழியாக போகணும்னாள். அதுக்கு பாகவதாள்கிட்ட போனாள். பக்தியா புமான் ஜாத விராக ஐந்திரியாத் திருஷ்டஸ்ருதாம் மத்ரச்சனானுசிந்தயா சித்தஸ்யேத்தோ கிரகணே யோகயுக்தः யதிஷ்யதே ருஜுபிஹி யோகமார்க்கைஹி. பக்தி பண்ணாக என்ன ஆகும்னால், பக்தியா புமானு ஜாத விராக ஐந்திரியாத்து, இந்த இந்திரிய விஷயங்கள்லேருந்து
மனசு விடுபட்டு அந்த இந்திரியங்களில் மாட்டிக்காமல் இந்திரியங்களை முதல்ல கண்ட்ரோல் பண்ணி அதை ஜெயிக்க முடியும்னாள். ஏன்னா சித்தஸ்யத்தோ கிரகணே யோக யுக்தா, யோகங்கிறதுக்கு டெஃபினேஷனே சொன்னாள். அவர் நிரோதம் பண்ணுறதுக்கே சித்தத்தை நிரோதம் பண்ணுறதுனாள். முதல்ல ஆரம்பமே அங்கே பதஞ்சலி யோக சூத்திரத்தில். அப்படி இந்த மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம் முதல்லயே சொல்ல ஆரம்பித்தேன். அந்த மனசை ஜெயிக்கணும்னா அந்த யோகம் பண்ணணும். அந்த யோகம் பண்ணி மனசை ஜெயிச்சு பண்ணுறதுக்கு இந்த பக்தி ரொம்ப சுலபமான ஒரு கண்ட்ரைவன்ஸ். அது பக்தியா புமான் ஜாத்த விராக ஐந்திரியாத்து. இந்த பக்தி பகவத் பக்தி பண்ணுறதுனால இந்திரிய நிகிரகம் ஏற்படும், சித்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனால நல்ல யோக மார்க்கத்தில் போக முடியும். யதிஷ்யதே ரிஜுபிஹி யோக மார்க்கைஹி, அப்பொழுது நல்ல யோக மார்க்கத்தில் ரொம்ப சுலபமாக ரிஜுபிஹினாள் ரொம்ப சுலபமாக போக முடியும்னாள். எல்லாம் கஷ்டமான விஷயத்த சுலபமாக பண்ணுறார். எப்படி சுலபமாக பண்ண முடியும்னா, என்னமோ நீ பாட்டு ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணணும்னு முடையில்லைம்மா, பகவத் பக்தி பண்ணும், அதுக்கு பாகவதால் கோஷ்டியில் சேரணும்னாள். இப்படி பண்ணணும்னாள். பண்ணிவிட்டு சொன்னாள், அசேவயாயம் பிரகிருதேர் குணானாம் ஞானேன வைராக்ய விரும்பித்தேன யோகேன மயி அர்ப்பிதயா ச பக்தியா மாம் பிரத்யகாத்மானம் இஹாவருந்தே. நான் பிரத்யேகாத்மானம், ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு ஜீவன் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்கப்பட்டவன் நான். அப்பேற்பட்ட என்ன எப்படி அடைய முடியும் தெரியுமான்னாள். எப்படி அடையும்? அவருந்தேனா அடையிறதுன்னு அர்த்தம். எப்படி தெரியுமா அடைய முடியும்? நீ அசேவையாயும் பிரகிருத்தேர் குணானாம், பிரகிருத்தே குணானாம் அசேவையா, இயற்கையாகவே நம்மகிட்ட குணங்கள் பல குணங்கள் இருக்குது, காம குரோதாதி குணங்கள்லாம் இருக்கே, அதை போய் சேவை பண்ணாமல், அதை சேவை பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேற ஒன்றை சேவை பண்ணணும். என்னத்தை சேவை பண்ணணும்? ஞானேன வைராகிய விஜృంభిதேன, ஞானம் கிடைச்சிடும், வைராக்கியம் கிடைச்சிடும். இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா பாகவதால் கோஷ்டியில் சேர்ந்து பகவத் பக்தி பண்ணி, அதனால உன் மனசை கொண்டு பகவத் பக்தியில் வச்சதுனால என்ன ஆகுது? வேற ஒரு இடத்துல மனசு போய் செல்லாது. பிரகிருத்தேர் குணானாம் அசேவையா, பாக்கி இந்த காமக்ரோதாதி விஷயங்களில் போய் அசேவையா, அதை போய் சேவை பண்ணாதனால யோகேனமயி, இப்படி நல்ல யோகம்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் யோகம். அந்த யோகம் கிடைச்சிடும், சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி கிடைச்சிடும். அதனால இந்த பக்தியா மை அர்ப்பித்தையா, எங்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு அர்ப்பணம் பண்ணிவிடுவேன். கர்மத்தை எல்லாத்தையும், கர்ம பலத்தை எல்லாம் எங்கிட்ட அர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ என்ன ஆயிடும்னாள், மாம் பிரத்யகாத்மானம் இஹ அவருந்தே நாள். இனிமே வேற லோகம் போய் மோட்சம்ங்கிறது கிடையாது. இஞ்சியே இஹ நாள், இஹங்கிறது தான் முக்கியமான ஒரு வார்த்தை. இங்கே இஹ ஏவன்னு அர்த்தம். இஞ்சியே நீ மோட்சத்தை கிடைச்சிடும் நாள். மாம் பிரத்யகாத்மானம் இஹ அவருந்தே நாள், இஞ்சியே கிடைச்சிடும் நாள். இங்கேயே மோட்சம் கிடைச்சிடுமா? வேற லட்டு மாதிரி வேற எங்கேயோ ஒரு இடத்துல போய் வாங்க வேண்டாம். அதனால முதல்ல ஆரம்பம் நீ சாதுக்கள்கிட்ட போய் அண்டு, அவள் மூலமாக பாகவத ஆள்கிட்ட போய் அண்டி பகவத் பக்தி பண்ணி, அது மூலமாக மனசை கண்ட்ரோல் பண்ணி, அதுலேருந்து விராகம் ஏற்பட்டு, அதனால உனக்கு மோட்சம் கிடைச்சிடுமான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அம்மாவுக்கு எடுத்து சொன்னாள். உடனே தேவகூதி குழந்தை கபிலங்கிட்ட கேள்விகள் கேட்க போகிறாள். அதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அப்போ இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச மைத்ரே உவாச்ச இதி ஸ்வமாதுர் நிரவத்யமீப்சிதம் இதி ஸ்வமாதுர் நிரவத்யமீப்சிதம் இதி ஸ்வமாதுர் நிரவத்யமீப்சிதம் நிஷம்ய பும்சாம் அபவர்கவர்தனம் நிஷம்ய பும்சாம் அபவர்கவர்தனம் நிஷம்ய பும்சாம் அபவர்கவர்தனம் धियाभिनन्द्यात्मवतां सतां गतिः धियाभिनन्द्यात्मवतां सतां गतिः धियाभिनन्द्यात्मवतां सतां गतिः बभाष ईषत्स्मित शोभिताननः बभाष ईषत्स्मित शोभिताननः बभाष ईषत्स्मित शोभिताननः.
श्रीभगवानुवाच 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 योग आध्यात्मिकः पुंसां मतो निःश्रेयसाय मे योग आध्यात्मिकः पुंसां मतो निःश्रेयसाय मे योग आध्यात्मिकः पुंसां मतो निःश्रेयसाय मे अत्यन्तोपरतिर्यत्र दुःखस्य च सुखस्य च अत्यन्त उपरतिर्यत्र दुःखस्य च सुखस्य च अत्यन्तोपरतिर्यत्र दुःखस्य च सुखस्य च अत्यन्त उपरतिर्यत्र दुःखस्य च सुखस्य च तमिमं ते प्रवक्ष्यामि यमवोचं पुरानघे तमिमं ते प्रवक्ष्यामि यमवोचं पुरानघे तमिमं ते प्रवक्ष्यामि यमवोचं पुरानघे ऋषीणां श्रोतृकामानां योगं सर्वाङ्गनैपुणं ऋषीणां श्रोतृकामानां योगं सर्वाङ्गनैपुणं ऋषीणां श्रोतृकामानां योगं सर्वाङ्गनैपुणं चेतः खल्वस्य बन्धाय मुक्तये चात्मनो मतं चेतः खल्वस्य बन्धाय मुक्तये चात्मनो मतं चेतः खल्वस्य बन्धाय मुक्तये चात्मनो मतं गुणेषु सक्तं बन्धाय रतं वा पुंसि मुक्तये गुणेषु सक्तं बन्धाय रतं वा पुंसि मुक्तये गुणेषु सक्तं बन्धाय रतं वा पुंसि मुक्तये अहं ममाभिमानोत्थैः कामलोभादिभिर्मलैः अहं ममाभिमानोत्थैः कामलोभादिभिः मलैः अहं ममाभिमानोत्थैः कामलोभादिभिर्मलैः वीतं यदा मनःशुद्धम् अदुःखम् असुखं समं वीतं यदा मनःशुद्धम् अदुःखम् असुखं समं वीतं यदा मनःशुद्धम् अदुःखम् असुखं समं तदा पुरुष आत्मानं केवलं प्रकृतेः परं तदा पुरुष आत्मानं केवलं प्रकृतेः परं तदा पुरुष आत्मानं केवलं प्रकृतेः परं निरन्तरं स्वयं ज्योतिः निरन्तरं स्वयं ज्योतिः अणिमानम् अखण्डितं निरन्तरं स्वयं ज्योतिः अणिमानमखण्डितं निरन्तरं स्वयं ज्योतिः अणिमानमखण्डितं निरन्तरं स्वयं ज्योतिः अणिमानमखण्डितं ज्ञानवैराग्ययुक्तेन भक्तियुक्तेन चात्मना ज्ञानवैराग्ययुक्तेन भक्तियुक्तेन चात्मना ज्ञानवैराग्ययुक्तेन भक्तियुक्तेन चात्मना परिपश्यत्युदासीनं प्रकृतिं च हतौजसं परिपश्यत्युदासीनं प्रकृतिं च हतौजसं परिपश्यत्युदासीनं प्रकृतिं च हतौजसं प्रकृतिं च हतौजसं न युज्यमानया भक्त्या भगवत्यखिलात्मनि न युज्यमानया भक्त्या भगवत्यखिलात्मनि न युज्यमानया भक्त्या भगवत्यखिलात्मनि सदृशोऽस्ति शिवः पन्था योगिनां ब्रह्मसिद्धये सदृशोऽस्ति शिवः पन्था योगिनां ब्रह्मसिद्धये सदृशोऽस्ति शिवः पन्था योगिनां ब्रह्मसिद्धये प्रसङ्गमजरं पाशम् आत्मनः कवयो विदुः प्रसङ्गमजरं पाशम्
आत्मनः कवयो विदुः प्रसङ्गमजरं पाशम् आत्मनः कवयो विदुः स एव साधुषु कृतः मोक्षद्वारमपावृतम् स एव साधुषु कृतः मोक्षद्वारमपावृतम् स एव साधुषु कृतो मोक्षद्वारमपावृतम् तितिक्षवः कारुणिकाः सुहृदः सर्वदेहिनाम् तितिक्षवः कारुणिकाः सुहृदः सर्वदेहिनाम् तितिक्षवः कारुणिकाः सुहृदः सर्वदेहिनाम् अजातशत्रवः शान्ताः साधवः साधुभूषणाः अजातशत्रवः शान्ताः साधवः साधुभूषणाः अजातशत्रवः शान्ताः साधवः साधुभूषणाः मय्यनन्येन भावेन भक्तिं कुर्वन्ति ये दृढाम् मय्यनन्येन भावेन भक्तिं कुर्वन्ति ये दृढाम् मय्यनन्येन भावेन भक्तिं कुर्वन्ति ये दृढाम् मत्कृते त्यक्तकर्माणः त्यक्तस्वजनबान्धवाः मत्कृते त्यक्तकर्माणः त्यक्तस्वजनबान्धवाः मत्कृते त्यक्तकर्माणः त्यक्तस्वजनबान्धवाः मदाश्रयाः कथामृष्टाः शृण्वन्ति कथयन्ति च मदाश्रया कथामृष्टाः शृण्वन्ति कथयन्ति च तपन्ति विविधात्तापाः निहितान् मद्गतचेतसः तपन्ति विविधात्तापाः निहितान् मद्गतचेतसः तपन्ति विविधात्तापाः निहितान् मद्गतचेतसः तये साधवः साध्वी सर्वसङ्गविवर्जिताः तये साधवः साध्वी सर्वसङ्गविवर्जिताः तये साधवः साध्वी सर्वसङ्गविवर्जिताः सङ्गस्तेष्वथते प्रार्थ्यः सङ्गदोषहराहिते सङ्गस्तेष्वथते प्रार्थ्यः सङ्गदोषहराहिते सङ्गस्तेष्वथते प्रार्थ्यः सङ्गदोषहराहिते सतां प्रसङ्गान् मम वीद्यसंविदो भवन्ति हृत्कर्णरसायनाः कथाः सतां प्रसङ्गान् मम वीद्यसंविदो भवन्ति हृत्कर्णरसायनाः कथाः सतां प्रसङ्गान् मम वीद्यसंविदो भवन्ति हृत्कर्णरसायनाः कथाः तज्जोषणात् आशु अपवर्गवर्त्मनि श्रद्धारतिर्भक्तिरनुक्रमिष्यति तज्जोषणादाश्वपवर्गवर्त्मनि श्रद्धारतिर्भक्तिरनुक्रमिष्यति तज्जोषणादाश्वपवर्गवर्त्मनि श्रद्धारतिर्भक्तिरनुक्रमिष्यति भक्त्या पुमान् जात विराग ऐन्द्रियात् भक्त्या पुमान् जात विराग ऐन्द्रियात् भक्त्या पुमान् जात विराग ऐन्द्रियात् दृष्टश्रुतान् मद्रचनानुचिन्तया दृष्टश्रुतान् मद्रचनानुचिन्तया दृष्टश्रुतान् मद्रचनानुचिन्तया चित्तस्य यत्तो ग्रहणे योगयुक्तः चित्तस्य यत्तो ग्रहणे योगयुक्तः चित्तस्य यत्तो ग्रहणे योगयुक्तः यतिष्यते ऋजुभिर्योगमार्गैः यतिष्यते ऋजुभिर्योगमार्गैः यतिष्यते ऋजुभिर्योगमार्गैः असेवयायं प्रकृतेर्गुणानाम् असेवयायं प्रकृतेर्गुणानाम् असेवयायं प्रकृतेर्गुणानां ज्ञानेन वैराग्य विजृम्भितेन ज्ञानेन वैराग्य विजृम्भितेन ज्ञानेन वैराग्य विजृम्भितेन योगेन मयि अर्पितया च भक्त्या योगेन मयि
अर्पितया च भक्त्या योगेन मयि अर्पितया च भक्त्या मां प्रत्यगात्मानं इहावरुन्धे मां प्रत्यगात्मानं इहावरुन्धे मां प्रत्यगात्मानमिहावरुन्धे ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு கூட முடிச்சுப்போம். ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्याय्येन स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलम् चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम् देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम् वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्ब फलादरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपते. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.